விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் நாளை புதுவை வருகை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ரீல்ஸ் எடுக்க முயன்று பாறை இடுக்கில் சிக்கிய பெண் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்பு. ஆசியாவின் அகோடா பட்டியலில் இடம்பெற்றுள்ள புதுச்சேரி, புதுவை மக்களுக்கு கிடைத்த பெருமை. புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைய கட்சியினர் தீவிரமாக செயல்பட வேண்டும், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் நாளை புதுவை வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பு விழா மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் நாளை புதுச்சேரி வருகிறார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்படும் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் காலை 10:20 மணிக்கு புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெறும் குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். புதுவைக்கு துணை ஜனாதிபதி நாளை வருகையை தருவதையொட்டி மத்திய ராணுவ படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். துணை ஜனாதிபதி வருகையொட்டி லாஸ்பேட்டை விமான நிலையம் முதல் கிழக்கு கடற்கரை சாலை வரையும், கிழக்கு கடற்கரை சாலை முதல் புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் நகர பகுதிகளில் சாலைகளும் சீரமைக்கப்பட்டுள்ளது. துணை ஜனாதிபதி செல்லும் இடங்களில் சாலைகளின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 1500 போலீசார், 4 கம்பெனி மத்திய ராணுவ படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கம்பன் கலையரங்கில் பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் துணை ஜனாதிபதி வரும் இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. ரீல்ஸ் எடுக்க முயன்றபோது பாறை இடுக்கில் சிக்கிய பெண்ணை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் பத்திரமாக மீட்டனர். தொடர் விடுமுறை தினத்தையொட்டி புதுச்சேரியில் ஒரே நாளில் சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நகரமே மக்கள் கூட்டத்தால் திணறியது. புதுச்சேரி நகரம் முழுவதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. இதனால் அறைகள் கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் கடற்கரை ஓரங்களிலும் கிடைத்த இடங்களிலும் படுத்து ஓய்வெடுத்த நிலை ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகளின் வருகை ஒருபுறம் மகிழ்ச்சி அளித்தாலும் நகரின் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரும் திணறி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரைக்கு சுற்றுலா வந்த சென்னையை சேர்ந்த பேராசிரியர் வைஷ்ணவி என்பவர் எதிர்பாரா விதமாக ரீல்ஸ் எடுக்கும்போது கடற்கரை மணற்பரப்பில் உள்ள பாறை இடுக்கில் தவறி விழுந்து சிக்கிக்கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர், உள்ளூர்வாசிகள் அவரை மீட்க நீண்ட நேரமாக போராடினர். எனினும் பாறை இடுக்கில் சிக்கியிருந்த அவரை எளிதில் மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டது. ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு அதன் உதவியுடன் அந்த பெண் பேராசிரியை சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பெண்ணை மீட்டனர். தொடர்ந்து தற்போது அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசியாவின் அகோடா பட்டியலில் புதுச்சேரி இடம் பிடித்துள்ளது. ஆசியாவில் நடந்து சென்று பார்க்க வேண்டிய சிறந்த 5 நகரங்களை பட்டியலிட்டுள்ள அகோடா நிறுவனம் இந்தியாவிலிருந்து புதுச்சேரியை தேர்வு செய்துள்ளது. இது இந்தியாவின் தனித்துவமான நகர அமைப்புக்கும் அமைதியான வாழ்வியல் சூழலுக்கும் கிடைத்த உலகளாவிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது. புதுச்சேரியின் பிரெஞ்சு பகுதி நகரம் என்ற உணர்வை விட மென்மையான அனுபவத்தைப் போலவே தோன்றுகிறது. நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பட்ட வடிவமைப்பு, மென்மையான மஞ்சள், இளஞ்சிவப்பு, வெண்மையான நிறங்களில் மிளிரும் பிரெஞ்சு காலனிய கூடங்கள், இருபுறமும் நிழல் விரிந்து நிற்கும் மரங்கள், இவை அனைத்தும் இணைந்து நடைபயணிகளுக்கு சொர்க்கமாக மாற்றுகின்றன என்று அந்த பட்டியலில் புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல நகரங்களில் காணப்படும் பரபரப்பு, அவசரம், சத்தம் ஆகியவற்றிலிருந்து விலகி புதுச்சேரி அமைதியாக வாழும் கலாச்சாரத்தை கற்றுத்தருவதாகவும், குறைந்த போக்குவரத்து, ஒழுங்கான வீதிகள், நடைபயணிகளுக்கு உகந்த சூழல், இவை அனைத்தும் நகரத்தை காலடியில் அளந்து அனுபவிக்க விரும்புவோருக்கு ஏற்ற நகரமாக இருப்பதாகவும், அதனால்தான் அகோடா பட்டியலில் இந்தியாவிலிருந்து புதுச்சேரி மட்டும் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைக்க கட்சியினர் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி நிறுவன தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதிலும் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகங்களில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் புதுவை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினர்.
பின்னர் ஊர்வலமாக சென்று காந்தி சிலை, காமராஜர் சிலை, அம்பேத்கர் சிலை, நேரு சிலை உள்ளிட்ட சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசினார். அப்பொழுது அவர் 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் காங்கிரஸ் மீது பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், பணம் மற்றும் அரசாங்கத்தின் துறைகள் மூலம் காங்கிரஸ் கட்சியின் மீது, காங்கிரசார் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி மீதும் அவதூறு பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும், அந்த உத்வேகத்தோடு காங்கிரஸ் கட்சியினர் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 99% பேரிடம் இருக்க வேண்டிய பணம் 1% பணக்காரரிடம் குவிவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் தினமலர் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய மார்கழி மாத மெகா கோல போட்டியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த போட்டியில் புள்ளி கோலம், ரங்கோலி, டிசைன் கோலம் என 3 பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலை முழுவதும் வண்ணமயமான கோலங்களை வரைந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கோலப் போட்டியில் முதலிடம் பிடித்த 3 பேருக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பரிசாக வழங்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்ற 1250 பேருக்கு அரிசி, உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு உள்ளிட்ட 15 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்புகளை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். பரிசளிப்பு விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். தொடர்ந்து புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி மக்களுக்கான 2026ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பொதுமக்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டி மற்றும் 1 கிலோ சர்க்கரையை வழங்கினார். டோக்கன் எடுத்துட்டு வாங்க. நான் லைனா பேர் படிக்கும்போது டோக்கன் எடுத்துட்டு டோக்கன் நம்பர் படிக்கும்போது டோக்கன் எடுத்துட்டு சீட் கிட்ட வாங்க. டோக்கன் இருந்தால்தான் பரிசு வழங்கப்படும். திண்டிவனம் அருகே இரும்பு பாதையோரம் உலோகத்தால் ஆன தடுப்பு வேலி அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சின்ன நெற்குணம் கிராமத்தில் ஆதி திராவிடர் குடியிருப்பையொட்டி செல்லும் ரயில் பாதையோரம் ரயில்வே வாரியம் உத்தரவின் பேரில் உலோகத்தில் ஆன தடுப்பு வேலி அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்டமாக அளவீடு செய்து கொண்டிருந்த ரயில்வே வாரிய ஊழியர்களிடம் அங்கு தடுப்பு வேலி அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் எதிர்ப்பு தெரிவித்த மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆதி திராவிட குடியிருப்பை சேர்ந்த மக்கள் உயிரிழந்தால் அவர்களுக்கு சடங்களை கொண்டு செல்ல வழி இல்லாததால் இரும்பு பாதையை கடந்துதான் செல்ல வேண்டும் என்றும், அப்பகுதியில் தடுப்பு வேலி அமைத்தால் இறந்தவர்களின் பிரேதங்களை கொண்டு செல்வதற்கு வழியில்லை என்றும் அந்த மக்கள் எடுத்து கூறினர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று இறந்தோர் சடலங்களை கொண்டு செல்ல வழிவகை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே வாரிய ஊழியர்கள் தடுப்பு வேலி அமைக்கும் பணியை கைவிட்டு அங்கிருந்து சென்றனர். இச்சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் பெருமாள் கோவிலில் வில்லியனூர் காவல்துறை சார்பில் நடைபெற்ற உற்சவ நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறுகின்ற பகல் 10 உற்சவத்தின் 8வது நாளில் உற்சவதாரர்களாக வில்லியனூர் காவல் நிலையத்தின் சார்பில் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூக்களால் அலங்கரித்து தேவஸ்தானத்தை சுற்றி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இந்த உற்சவத்தில் வில்லியனூர் காவல் நிலைய அதிகாரிகள், காவல் நிலைய காவலர்கள், ஆலயத்தின் சிறப்பு அதிகாரி, ஆலயத்தின் நிர்வாக குழுவினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தேவஸ்தானத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருந்த 8வது பகல் 10 உற்சவத்தில் வில்லியனூர் போலீசார் கலந்து கொண்டு பிரசாதங்களை வழங்கினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியின் உள்கட்டமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுவை ஊசுடு தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் 1,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது.
தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். அரசூர் MS கார்டன் மற்றும் ராஜாநகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை, கூடம்பாக்கம் MGR சிலை அருகே புதிய கல்வெட்டு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை, கூடப்பாக்கம் ஸ்ரீ சக்கர விநாயகர் கோவில் தெரு, ரைஸ் மில் தெரு மற்றும் தருமபுரி தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் பாலம் அமைக்கும் பூமி பூஜை, கோனேரி குப்பம் பள்ள வாய்க்காலுக்கு U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை, பிள்ளையார்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை, ராமநாதபுரம் AS நகர் பகுதிக்கு WBM சாலை அமைப்பதற்கான பூமி பூஜைகள் நடைபெற்றதா. இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர் சாய் ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்கள் நல்வாழ்வு மையம் குவைத் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மக்கள் நல்வாழ்வு மையம் குவைத் ஏற்பாட்டில் 6வது ஆண்டாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. நிறுவனர் மௌலவி முகமது அலி ரஷாதி, முதன்மை ஆலோசகர் சிராஜுதீன், தலைவர் நாசர் அலி, துணைத் தலைவர் ஷாதிக் பாக்ஷா, செயலாளர் பாஷா ஷரீப், பொருளாளர் மணிகண்டன், ஒருங்கிணைப்பாளர் முபாரக் அலி, கௌரவ தலைவர் இப்ராஹிம் ஜான், துணை பொருளாளர் முகமது ஆரிஃப், துணை செயலாளர் அப்துல் மாலிக், கௌரவ தலைவர் சையத் சாதிக், மக்கள் தொடர்பாளர் அப்துல் சமத் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். பாண்டி மெரினாவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். பாண்டி மெரினாவில் நடைபெற்ற ஃபேர்வெல் ஃபெஸ்டிவல் 2025 நிகழ்வில் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண் பெண் மாடல்கள் மற்றும் குழந்தைகள் பலர் பங்கேற்று வண்ண வண்ண ஆடைகளில் ஒய்யாரமாக மேடையில் நடைபோட்டு அனைவரையும் கவர்ந்தனர். இந்த ஆடை அலங்கார நிகழ்ச்சியை காண சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் திரண்டனர். அனைவரும் ரசித்து மகிழும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இந்நிகழ்ச்சியை பரணிதரன், மதுஸ்ரீ ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழறிஞர்கள் பங்கு பெற்றனர். எழுதப்பட்ட ஹைக்யூ நூலும் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழறிஞர்கள் கலந்து கொண்டனர். 2 நூல்கள் வெளியீட்டை இலக்கிய மாமணி சண்முக சுந்தரம் தலைமை தாங்கி நடத்தினார். பாலமுருகனின் தலேஜு நாவலை கலைமாமணி பாரதி வெளியிட முனைவர் சுந்தரமுருகன் பெற்றுக்கொண்டார். ஜெய் விநாயக ராஜாவின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற ஹைக்கு நூலை பாலசுப்பிரமணியன் வெளியிட கவிஞர் மாலதி ராமலிங்கம் பெற்றுக்கொண்டார். 2 நூல்கள் வெளியீட்டில் மலேசிய எழுத்தாளரான பாலமுருகனின் தலேஜு நாவலை பற்றி விரிவான நூல் அறிமுக உரையை முனைவர் சுந்தர முருகன் வழங்கியதோடு தலேஜு நாவல் மிக நுட்பமாகவும் சிறப்பான மொழியிலும் எழுதப்பட்ட படைப்பாக இருப்பதாக பாராட்டி பேசினார். மலேசியாவில் இருந்து எழுதி கொண்டிருக்கும் பன்முக நவீன படைப்பாளியான பாலமுருகன் தனது ஏற்புரையில் தலேஜு நாவல் புலம்பெயர்ந்த சமூகத்தினுள் என்றுமே கலைக்க முடியாமல் எழுந்து வரும் அகப்போராட்டத்தையும் நகர்வின் வழிகளையும் பேசுவதாக குறிப்பிட்டார். தமக்கு தமிழகத்திற்கும் உள்ள உறவினை, அவரது படைப்புகள் தமிழகத்தில் பெற்ற விருதுகள் குறித்தும் தனது உரையில் உணர்வு பூர்வமாக குறிப்பிட்டார். சமூக சேவகர் ஜோசப் 2026ஆம் ஆண்டு காலண்டரை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் வழங்கி வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் பல்வேறு சமூக சேவைகளை சமூக சேவகர் ஜோசப் செய்து வருகிறார். அவர் நமது மக்கள் கழக நிறுவனரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேருவிடம் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அல்லாமல் கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களையும் வழங்கினார். புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,945 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,03,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,710 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் நாளை புதுவை வருகை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ரீல்ஸ் எடுக்க முயன்று பாறை இடுக்கில் சிக்கிய பெண் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்பு. ஆசியாவின் அக்கோடா பட்டியலில் இடம்பெற்றுள்ள புதுச்சேரி, புதுவை மக்களுக்கு கிடைத்த பெருமை. புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைய கட்சியினர் தீவிரமாக செயல்பட வேண்டும், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல்.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.